நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி புதுச்சேரி என்ஐடி புதுச்சேரியில் நான் டீச்சிங் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது காரைக்காலில் இருக்கக்கூடிய இந்த நிறுவனத்தில் ரெகுலர் பேசிஸில், அதாவது நிரந்தர பணியிடத்திற்கான டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்தியன் சிட்டிசன் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதற்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் வந்து 25/3/2024. சரிங்களா? ஓகே. இதில் வேரியஸ் குரூப் ஏ, குரூப் பி மற்றும் குரூப் சி போஸ்ட்டு இருக்குது. நம்ம இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஃபார்மசி போஸ்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மிச்ச ரிமைனிங் போஸ்ட் எல்லாத்துக்கும் வந்து யாரெல்லாம் எலிஜிபிள், என்னென்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க அப்படின்ற வீடியோ வந்து செப்பரேட்டாக இருக்குது. அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம இருந்தால் அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? இதில் இருக்கக்கூடிய ஃபார்மசி வந்து குரூப் சியில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு, ஒரு வேக்கன்சி இருக்குது. அந்த ஒரு வேக்கன்சியும் அன்ரிசர்வ்டில் இருக்குது. 7th சிபிசி பே மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் லெவல் 5ல் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட். சரிங்களா? இது வந்து அன்ரிசர்வ்டு போஸ்ட்டில் இருக்கிறதுனால எந்த கேட்டகரி கேண்டிடேட் வந்தாலும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 25/3/2024. சரிங்களா? கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அதாவது சமராத் போர்ட்டல் அப்படின்ற இந்த போர்ட்டல் மூலியமாக தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் ஆன்லைனில். கேண்டிடேட்ஸ் ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்க வந்து ஸ்க்ரூட்னைஸ் பண்ணிவிடுவாங்க. ஸ்க்ரூட்னைஸ் பண்ணிட்டு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து அவங்க செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு கூப்பிடுவாங்க. சரிங்களா? எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அல்லது இன்டர்வியூவாக இருந்தாலும் டைரெக்டாக எடுக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி இருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கன்சர்ன் என்ஐடி தான் வந்து டிசைட் பண்ணணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி குவாலிஃபிகேஷன் என்னென்ன அப்படின்றத நம்ம பின்னாடி வந்து ஆர்ஆர் ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸ் வந்து நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சுக்கோம். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட்டுக்கான கட் ஆஃப் டேட் வந்து 25/3/2024. சரிங்களா? மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டுமே வந்து ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸில் கொடுத்துருக்காங்க. இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 5 வருடமும், ஓபிசி என்சிஎல் கேண்டிடேட்டுக்கு 3 வருடமும், பிடபிள்யூடி கேண்டிடேட் யூஆருக்கு 10 வருடமும், பிடபிள்யூடியே வந்து ஓபிசி கேண்டிடேட் வந்து 13 வருடமும், பிடபிள்யூடியில் எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட் இருந்தாங்கன்னா 15 வருடமும், எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா 3 வருடம் வந்து அவங்க சர்வீஸில் இருந்ததை வந்து மைனஸ் பண்ணிப்பாங்க. சரிங்களா? கேண்டிடேட் வந்து டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த வரைக்கும் 10th அல்லது 12th இல்லைனா பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கிறது மட்டும்தான் ஆசை பண்ணுவாங்க. வேறு எதையும் ஆசை பண்ண மாட்டாங்க அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சமராத் வெப்சைட், இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. அதை நானும் வந்து லிங்க்கில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணணும். ஒன்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து கையில் வச்சுருக்கலாம். ஒன்ஸ் அது லாஸ்ட் டேட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அவங்க ஸ்க்ரூட்னைஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக வந்து எந்த அப்ளிகேஷன் கரெக்டாக இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அந்த அப்ளிகேஷனை மட்டும் ஸ்க்ரூட்னைஸ் பண்ணதுக்கப்புறம் லிஸ்ட்டு எடுத்து அவங்கள செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு கூப்பிடுவாங்க. சரிங்களா? ஓகே. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நான் ரீஃபண்டபிள் போஸ்ட் அமௌண்ட் வந்து ₹500 வந்து நீங்கள் யூஆர், ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே வந்து எஸ்சி/எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி இருந்தால் எந்த விதமான ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை. ரிசர்வேஷன் அல்லது ஏஜ் ரிலாக்ஸேஷன் இது எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்பரான சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் அன்ரிசர்வ்ட்லேயோ அல்லது ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை. சரிங்களா? அதனால் ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணணும். ஏஜுக்காக இருந்தாலும் குவாலிஃபிகேஷனாக இருக்கணும். அது எல்லாத்துக்கும் கட் ஆஃப் டேட் வந்து 25/3/2024. சரிங்களா? ஓபிசி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் ஓபிசி நான் கிரீமி லேயர் என்சிஎல் கேண்டிடேட் சர்டிஃபிகேட் தான் நீங்கள் வந்து வாங்கி வச்சுருக்கணும். அதாவது 1/4/2023க்கு அப்புறம் வாங்கின சர்டிஃபிகேட் மட்டும்தான் வந்து வேலிட். அதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அது எலிஜிபிள் கிடையாது. இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் இன்கம் அண்ட் அசஸ் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் 1/4/2023 அந்த டேட்டுக்கு அப்புறமேட்டு வாங்கின சர்டிஃபிகேட் மட்டும்தான் வந்து எலிஜிபிள். பிடபிள்யூடி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து 40% மேலே டிசபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் பிடபிள்யூடி அப்படின்றத கொடுத்துறாங்க. ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட், செமி கவர்மெண்ட், அட்டானமஸ் பாடி, சேச்சுரேட்டட் பாடி, பிஎஸ்யூ இல்லைனா பிஎஸ்பி இதிலலாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அந்த சர்டிஃபிகேட் வந்து
கண்டிப்பாக நீங்கள் வந்து என்க்ளோஸ் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும், அதாவது அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதற்குடைய அஃபிஷியல் வெப்சைட் பொறுத்த வரைக்கும் nitpy.ac.in அப்படின்ற இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இதனுடைய ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸ் இது தான் என்ஐடியில். இது வந்து குரூப் சி போஸ்ட்டு முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி தான். இதுக்கு வந்து 27 தான் வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 27. இதுக்கப்புறமேட்டு இருக்கக்கூடிய ரிலாக்ஸேஷன் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி அல்லது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸு இந்த காம்பினேஷனில் 10th 12th +10th முடிச்சுட்டு +2ல் இந்த சயின்ஸ் குரூப் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் டிப்ளமோ 2 வருடம் முடிச்சிருக்கணும். ஃபஸ்ட் கிளாஸில் ஃபார்மசி கவுன்சிலில் பதிவு பண்ணியிருக்கணும். பதிவு பண்ணதுக்கப்புறம் மினிமம் 2 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இது வந்து டிப்ளமோ கேண்டிடேட்டுக்கு, டிஃபார்ம் கேண்டிடேட்டுக்கு. அதுவே வந்து பிஃபார்ம் கேண்டிடேட்டாக இருந்தாங்க எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை, பிஃபார்ம் முடித்திருந்தால் போதுமானது. டிஃபார்ம் கேண்டிடேட்டுக்கு 2 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. அதுவே பிஃபார்ம் கேண்டிடேட்ஸ்க்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. கண்டிப்பாக வந்து பிஃபார்மாக இருந்தாலும் சரி டிஃபார்மாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஃபார்மசி கவுன்சிலில் பதிவு பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஓகே, ப்ரொபேஷன் பீரியடை பொறுத்த வரைக்கும் 1 வருடம் வந்து ப்ரொபேஷன் பீரியட் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு பர்மனெண்ட் பண்ணிடுவாங்க. 100% வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலயமா தான் எடுக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது வந்து ஜாபுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, ஃபார்மசி டிஃபார்ம் அல்லது பிஃபார்ம் முடித்திருக்காங்க அப்படின்னா மட்டும்தான் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.